உங்க பேர் என்ன? என்ன பண்றீங்க? என் பேர் ஹரிஷ். நான் வந்து MBA படிக்கிறேன் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ்ல. ஓ நைஸ். உங்க பேரு? என் பேர் சூர்யா. நான் இப்போ எல்லாரும் காலேஜ் தான் படிக்கிறேன். எல்லாரும் காலேஜ். ஓ நைஸ். வந்து பாத்தீங்கன்னா மதுரை பெருமை சேர்க்கிற விதமா யூடியூபர் இஃபான் இருக்கார்ல, ஆமா. அவர் வந்து விஜய் டிவில ஊ சொல்றியான்னு ஒரு ஷோ இருக்கு. அந்த ஷோல வந்து என்ன சொல்லிருப்பாங்கன்னா, பவர் ஹோட்டல்ல வெங்காய கறின்னு ஒரு டிஷ் இருக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, சூப்பரா இருந்தது. அந்த டிஷ் நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு எப்படி இருந்தது? ட்ரை பண்ணிருக்கோம் சார். நாங்க எப்போ வந்தாலுமே வந்து வெங்காய கறி சாப்பிடாம போறது கிடையாது. ஓகே. அதுவும் இல்லாம நாங்க வந்து வீக்லி வந்து ட்வைஸ் இல்ல த்ரைஸ் வந்து சாப்பிட வருவீங்க. சாப்பிட வந்துருவோம். நீங்க உங்களுக்கு மெயினா ஃபேவரட்டான ஒரு டிஷ்னா என்ன சொல்லுவீங்க? மெயின்லி ஃபேவரட்டான டிஷ்னா ஃபர்ஸ்ட் வந்து வெங்காய கறி தான். அடுத்து வந்து அவங்க பரோட்டா வந்து ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து மட்டன்ல இருக்கிற எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் இங்க நல்லா இருக்கும். ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் இங்க. அதனால எல்லாமே நாங்க சாப்பிடுவோம். ஷெடாய் ஈவென்ட்னு ஒரு பிசினஸ் ஈவென்ட் இருக்கு. அந்த ஈவென்ட்ல வந்துட்டு பவர் ஹோட்டல் ஓனரே என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவர் யூஸ் பண்ற இன்கிரிடியன்ட்லாம் ரொம்பவே மசாலாலாம் ரொம்ப ஹோம்மேடு, அதனால காரசாரமா தான் இருக்கும். அப்ப வந்து இந்த நிஷா பீடா வந்து பீப்புள்ஸ் எல்லாம் வந்து பீடா கேட்பாங்க. அப்ப நிஷா பீடா வந்து கொடுக்குறப்போ அவங்க வந்து ரொம்பவே திருப்தி அடைவாங்க இது சாப்பிட்றப்போ. அது நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா சிஸ்டர், நாங்களே அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம் ரியல் லைஃப்ல. என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம். இது எப்படின்னா, நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி வீக்லி வந்து ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நாங்க பவர் ஹோட்டல் வருது. இப்ப ரீசெண்டா வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி ஃப்ரெண்டு ஒரே ஒரு பீடா மட்டும் வாங்கி ஒருத்தர் சாப்பிட்டோம், பாதி கொடுத்தோம். அப்புறம் எல்லாருமே அது ஒண்ணுக்காக அடிச்சோம். இங்க வந்து எப்ப வந்தாலுமே வந்து நிஷா பீடா சாப்பிடாம போறது கிடையாது. பவர் ஹோட்டல்ல சாப்பிட்டாலே நிஷா பீடா கண்டிப்பா நிஷா பீடா கண்டிப்பா அந்த அளவுக்கு ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் டெசர்ட் ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ இது வந்துட்டு இப்போ ஐஸ்கிரீம்க்குலாம் ரீப்ளேஸ் பண்ற மாதிரி பீடாவை வந்துட்டு டெசர்ட் ஐட்டமா இப்போ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அளவுக்கு வந்துட்டு பீடாவோட சாப்பிட்றப்போ உங்களுக்கு கண்டிப்பாவே என்னன்னா, இப்ப நம்ம சவுத் இந்தியாவில வந்து சாப்பிட்டாலே செரிக்கிறதுக்கு வந்து ஏதாவது சாப்பிடணும் அப்படின்ற ஒரு இருக்கு. அப்படின்னும் போது ஐஸ்கிரீமோட பீடா வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான். அது நல்லதுதான். சின்ன குழந்தைங்க வந்து கொடுக்கலாம், எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகா சொன்னீங்க. தேங்க்யூ.